अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. வேதாந்தத்துல ஆத்மதத்தை பயிரிட 3 விதமான 3 வழி சொல்லியிருக்காங்க. முதல்ல வேதாந்தம்னாலே உபனிஷத்து தான். அதனால அது உதிக்கிறதுக்கான பேரு. அதிகப்படியான வேதாந்தங்களுக்கு உபனிஷத்துல அது வேதாந்தா வேதாந்தா உபனிஷத்து அது சரி. அது பூர்வமே அப்படின்னா அது போகல. ஏன் போகல? வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது சாதாரணமா நம்ம பௌதிக அர்த்தம் போல சொல்ல முடியாது. அதனால வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அது சில நெறிமுறைகள்லாம் ஆரோக்கியமாக தெரிந்துதான் வேதத்தை நம்ம பார்க்கணும். அப்ப எந்த விதமான அர்த்தம் சொன்னாலும் வரும்போது இந்துக்கு சில இடங்கள்ல பரிச்சயம் இல்லாதவர்களுக்கும் நிவோகம் இருக்கிறவங்கள தோணும். ஆனா நியோகம் கிடையாது. வேதத்துக்கு பரமபுரியார்த்தமான 4 வித்தியாசத்தையும் சொல்லும். அந்த பரமபுரியார்த்தமான மோட்சத்துக்கு முக்கியமான காரணத்தை வேதம் காட்டு வருது. அப்போ நமக்கு வேதத்தை அர்த்தம் சொல்லும்போது சந்தேகம் இருந்ததுன்னா, துணிக்கும் போது சந்தேகம் இருந்ததுன்னா, அனுஷ்டானம் பண்ணும்போது சந்தேகம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணீங்கன்னா தெரிஞ்சவங்க வேதமே சொல்லணும். அதனாலதான் அங்கங்க அதை மீமாசை அப்படின்லாம் வரும். வேத விசாரத்துக்கு மீமாசாக அந்த மீமாசாரானது வேதிய விதமான தெரியுது. தர்மபாகத்தை பற்றி விசாரம் கேட்டது பூர்வ மீமாசாரம். ஞானத்தை பற்றியான பாகம், அதாவது உபனிஷத்வாதத்தை விசாரம் பண்றதுக்கு பூர்வ மீமாசை ரொம்ப சூத்திரம் போது. ஆக இது நியாய பிரச்சாரம் சூத்திர பிரச்சாரம் இது அதனால இதுதான் தீர்மானம் பண்ணலாம். இந்த வார்த்தையை எப்படி சொல்றீங்க? தகவல் அந்த வார்த்தையை ஆக ரெண்டுத்தையும் சேர்த்தா இந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு நியாயத்தை எடுத்து கொடுக்க போகிறேன். இது பற்றி சொல்லப்பட்ட முதல்ல விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது போக எடுத்தோம். விஷயத்துல இதான சந்தேகங்களை போக்கடிக்கிறதுக்கு நமக்கு கூட்டுறோம் அந்த அப்படின்னு நினைச்ச ஏன் இப்ப நமக்கு சொன்னா ஏன் போராது அப்படின்னா, இது வேதமானது நமக்கு இந்த வேதாந்தமானது எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்றதுன்னு பார்க்கணும். நமக்கு சாதாரணமா இருக்கக்கூடியதான அனுபவமானது இந்த சரீரமே நான் அடிப்படையை வச்சுதான் நமக்கு மோகத்துல அனுபவம் வியாபாரம் போயிட்டு. நான் தேவதத்தன் யக்ஞதத்தன் சொல்லி நான் இந்த குலத்துல பிறந்திருக்கேன், இத்தனாம் தேதி பிறந்திருக்கு, இப்படிப்பட்ட குடும்பம் இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டுதான் நம்ம விவகாரம் பண்றோம். ஆனா இந்த வேதமோ என்ன சொல்றது உங்களுக்கு, உபரிஷதாகட்டும் பிரம்மசூத்திரமாகட்டும் இந்த அனுபவம் எல்லாம் பொய் சொல்றது. இந்த பிரபஞ்சமானது வித்யை, ஆத்மான்றது சரீரம் இல்லை, சரீரத்துக்கு விலட்சணமா ஒண்ணு இருக்கு, இப்படிதான் சொல்லணும்.
இப்போ வேதம் பிரமாணம்னு ஒத்துந்தோம், இல்லைன்னா நம்ம வேத அத்தியனமே பண்ணிருக்க போறது இல்லை. வேத பிரமாணம்னு ஒத்துண்டாச்சு. அதனுடைய அர்த்தத்தை மாத்திலாம் புரிஞ்சுக்க முடியாது. யுக்தியோட சூத்திரத்தினால பாக்குறதுனால சரியான அர்த்தத்தையும் புரிஞ்சுட்டோம். ஆனாலும் அது சொல்றத நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வர முடியல. இந்த சரீரம் நீ இல்ல அப்படின்னு சொல்றது யாருக்கு சொல்ற? ஒரு சிஷ்யனை பார்த்து நீ இந்த சரீரம் இல்லைன்ற. அவர் அந்த சரீரத்தை பார்த்துதான் பேசுறார், ஆனா நீ இல்லைன்ற. நல்லா கவனிச்சு கேட்கிற சிஷ்யனுக்கு அந்த வார்த்தையிலேயே சந்தேகம் வரும். ஆனா வேதமோ பிரமாணம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ருதியினால மட்டும் அர்த்தம் புரிஞ்சுச்சுன்னா சௌக்கியம், சூத்திரத்தினால சந்தேகம் போச்சுன்னா விசேஷம். இது ரெண்டும் பண்ணியும் போகல, நான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனா என்னால அது அனுபவத்துக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா, அப்போ அர்ஜுன நிமித்தமா வச்சுட்டு சாட்சாத் பகவானே வேற யாராவது சொன்னா நமக்கு சந்தேகம் வரும். எந்த ஈஸ்வரன் இந்த உலகத்தெல்லாம் படைச்சு காத்து அழித்தாரோ, எந்த ஈஸ்வரன் ஞானதாதாவா இருக்காரோ, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு எந்த ஈஸ்வரனை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், யார் இது எல்லாத்துக்கும் காரணமோ அவரே அப்பா நீ நானும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாரே ஆனால் அதுக்கு மேல சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு. அதனால அந்த அனுபவத்துல வரக்கூடியதான சந்தேகங்களும் அதை போக்கடிக்கிறதுக்காக பகவத்கீதை அந்த நிலையில இருக்கு. இது ரெண்டு விதமா பாக்குறது. சில பாட்டிய கிரமத்துல முதல்ல பகவத்கீதை, விவேகச்சுதாமணி, ஆத்மபோதம், தத்துவபோதம், விவேகச்சுதாமணி, அதுக்கப்புறம் பகவத்கீதை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உபனிஷத், கடைசியில சூத்திர பாஷ்யம்னு வச்சிருக்கேன். சம்பிரதாயத்துல முதல்ல உபனிஷத் பிரகரணங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நியாயம், வியாக்கரணம், தெய்வார்த்தம் முடிஞ்சா, ஆனா நியாயம் கொஞ்சமாவது வேணும், வியாக்கரணம் கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் உபனிஷத், ஏன்னா வேத அங்கமாச்சு. அதனால அவைகளை பார்த்துட்டு சூத்திரபாஷை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவத்கீதைன்றது சம்பிரதாயத்துல ரெண்டு விதமாக பார்க்கணும். ஆக பகவத்கீதை எப்படிப்பட்ட புத்தகம்னா, வேதாந்தம்னா என்னன்னு தெரியாதவனுக்கு எங்க அப்பதான் ஏதோ ஆத்மபோதம் அதெல்லாம் படிச்சிருக்கா, ஜீவன் வேற, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு, தத்துவத்தின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு, இந்த அளவுக்கு மட்டும்தான் வேதாந்தம் தெரியும், அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு கிரமமா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கும் பகவத்கீதை உபயோகம். ரத்தான திரியெல்லாம் பார்த்து, சூத்திர பாஷ்யங்கள்லாம் பார்த்து, வியாக்கியானங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி நம்ம எல்லாம் படிச்சாச்சு, அனுபவத்துக்கு அனுஷ்டானத்துக்கு கொண்டு வருவோம்னு தியானம் பண்ணணும்னு உட்கார்றவனுக்கு அப்பப்போ வர சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்கும் பகவத்கீதை உபயோகம். அதனால ஆரம்பத்திலையும் முடிவிலையும் தாத்பரியம் ஒன்னா இருக்கக்கூடிய கிரந்தமானது இது. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 9வது அத்தியாயம். இது பாடம் போல எல்லா ஸ்லோகத்தையும் பார்த்து அன்வயம் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா பகவத்கீதையில என்ன இருக்கு, 18 அத்தியாயத்தையும் சுருக்கி சொல்ல சொன்னா கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நம்ம 9வது அத்தியாயம் மட்டும் எடுத்துட்டு, 9வது அத்தியாயத்துல என்ன சொல்ற, மன்மனா பவ மத்தோ மத்தியாதி மாம் நமக்கு மாமே வைஷ்யதி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயண அப்படின்ட்டு கடைசி ஸ்லோகம் 9வது அத்தியாயத்துல. 8 வரைக்கும் உபன்யாசத்துக்கு எடுத்தோம்னா கடைசி ஸ்லோகத்தை என்ன ஆக போகுது ஒரு சந்தேகம். மன்மனா பவ, பகவான் சொல்றார், நீ மனத்துல என்னையே நினைச்சுன்ற. மத் பக்த, என்னுடைய பக்தனாக இரு. மத் யாதி, நீ பண்ணக்கூடியதான யாகங்கள். இங்க யாகம்னா தியாகம்னு அர்த்தம். நம்ம என்னென்ன கர்மாலாம் பண்றோமோ அத எனக்காக நீ அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு பகவான் சொல்றார். மாம் நமக்கு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு. மாமே, இதெல்லாம் பண்றதுனால என்ன சுவாமி பிரயோஜனம்? மாமே வைஷ்யதி, மாமேவ ஏஷ்யதி, நீ என்ன மட்டுமே அடைவாய். என்ன மட்டுமே அடைவாய்ன்னு சொல்றதுன்னா என்னை அடைவாய்ன்னு சொல்லலாம். என்ன மட்டுமே சொல்றதுல என்ன தாத்பரியம்? நீ இதெல்லாம் பண்ண என்கிட்ட வருவேன்னு சொல்லலாம். நீ என்கிட்ட மட்டுமே வருவ அப்படின்னா ஏமாந்து போய் கூட எமன் கிட்ட போக மாட்ட. ஏமாந்து போய் கூட அடுத்த பிறவி இல்லை, சம்சாரம் இல்லை, இன்னொரு அம்மா வயத்துல போய் வரக்க மாட்ட. மாமேவ ஏஷ்யதி மன்மனாபவ மத்த மத்தியாதி மாம் நமக்கு, 4 நீ என்ன அடைவாய், என்னை மட்டுமே அடைவாய்.
எப்படி பண்ணணும்? யுக்துவா. யுக்துவா அப்படின்னு புலன்களை அடக்கி யோகத்தோட கூடி புலன்களை அடக்கி இருக்கும். பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஆனா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் அடக்கம் வேணும். புலன்களை அடக்கி மனத்தை அடக்கி ஒரு நெறிமுறையான வாழ்க்கையில ஒரு ஒரு ஒழுக்கம் வேணும். யுக்துவா ஏவம். அது எப்படி? மாமேவ எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய என்னை அடைவாய். அப்படிப்பட்டவனுக்கு என்ன சொல்றார்? மத் பராயண. நான் தான் பராயணம். பரம் அயனம் உயர்ந்ததான தேரும் காலம். அவரை தான் போய் அடைய போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ கீதையில என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த காரியங்கள்லாம் பண்ண பகவானே மனசுல நினைச்சிருந்து பகவான் இடத்துல பக்தி பண்ணி பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் அவருக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு அப்புறம் அவருக்கு நமஸ்காரம் பண்றதுனால அப்படிப்பட்டவன் யுக்துவா ஒரு யோகத்தோடு கூடி. யோகம் தான் நம்ம என்னமோ பயந்துக்கிறாரு. பகவானே சிந்தனை பண்றதுக்கு தான் யோகம். அதான் சொல்றாருங்க. யுக்துவா ஏவம் ஆத்மானம் மாம் ஏசியதி. என்னை நீ அடைவாய். அப்படிப்பட்ட நீ மத்பராயண என்னையே சிறந்தவனாக கொண்டிருவாய் அப்படின்னு. நீங்க நிறைய பேர் எல்லாரும் அங்கங்க வேதாந்தத்தை கேட்டுருக்காரு. இதுக்கு மேல ஏதாவது இருக்கோ பகவத்கீதையில? வேதாந்தத்துல இதுக்கு மேல தெரிஞ்சு கேட்டேன்னு ஒண்ணுமே இல்லை. 18 அத்தியாயத்துல 9வது அத்தியாயத்துல கடைசியில இது. இப்ப இங்க முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நிலைமை வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஏன் பகவான் இப்படி சொன்னார்? இந்த மன்மனாபவ மத்பத்த அப்படின்னா இந்த தேவகி வசுதேவர்களுக்கு பிறந்ததான கிருஷ்ணன் அர்த்தமா? இதுக்கு மூல புருஷனாக இருக்கக்கூடியதான வைகுண்டத்துல இருக்கக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணன் அர்த்தமா? இல்ல இதுக்கு மேல வேற ஏதாவது 8ஆம் அத்தியாயத்துக்கு சொன்னதான இல்ல 13ஆம் அத்தியாயத்துக்கு சொன்னது இந்த அக்ஷரம் புருஷோத்தமன் 15ஆம் அத்தியாயத்துல சொன்னது அங்கங்க நிர்குண பிரம்மம் தருண பிரம்மம் என்னமா சொல்றாலே அது அர்த்தமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி 8 அத்தியாயம். இது நடுவுல அதாவது 9ஆம் அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் இது. இதுக்கு முன்னாடி 9 அத்தியாயம், இதுக்கு பின்னாடி 9 அத்தியாயம் இருக்கு. ஆக பகவத்கீதையோட மைய கருத்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் சரியா மாற்றி. சரி, இதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன் எப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த அத்தியாயத்திலேயே சொல்றாரு. இப்ப அதையெல்லாம் பார்க்கட்டேன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது பண்ணும்போது இடைஞ்சல் வந்ததுன்னா என்ன பண்ணணும், எப்படி பரிகாரம் பண்ணணும், நம்ம ஆகார விவகாரங்கள்ல இருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு பின்னாடி வரக்கூடியதான 9 அத்தியாயம். ஆக இந்த ஸ்லோகத்தை முக்கியமா நம்ம வச்சுட்டோமே ஆனால் அப்ப முன்னாடி இருக்கக்கூடியதான 9 அத்தியாயம் இந்த நிலைமைக்கு எப்படி கொண்டு வந்து வர்றதுக்கும் இது நம்ம அடையிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றதுக்கு பின்னாடி வரக்கூடியதான 9 அத்தியாயம் பொதுவா தெரிஞ்சுக்கணும். இது இந்த அத்தியாயம் முதல்ல இருந்து பார்ப்போம். இந்த அத்தியாயத்துல என்ன சொல்ல வர, இது ராஜவித்யா ராஜகுத்தியம்னு இந்த அத்தியாயத்துக்கு தெளிவா தெரிவிச்சிருக்காங்க. ராஜன பிரகாசம்னு அர்த்தம். நம்ம ராஜன தலைவன் இருக்கு, அந்த அர்த்தம் ராஜன பிரகாஷ். இது பிரகாசப்படுத்தக்கூடியதான வித்தியை சொல்றது. எதை பிரகாசப்படுத்தக்கூடியது? நம்மளுடைய சுரூபத்தை பிரகாசப்படுத்துறது. நம்மளுடைய சுரூபம் என்ன? அதுவும் ராஜா. ராஜனா ராஜன் தீட்டோ பிரகாசமானது. பிரகாசமான ஆத்மாதான் நம்ம சுரூபம். அதை பத்தினதான வித்யா ஆத்ம வித்யான்னு அர்த்தம். அது உயர்ந்ததான ரகசியம் வேற. இந்த அத்தியாயமானது ரகசியமான அத்தியாயம்னு பேரு. இல்ல என்ன பிரிண்ட் போதும் நான் படிச்சுட்டுனேன்னு கேட்கக்கூடாது. நம்ம இருந்தாலும் அந்த நம்ம கண் எதிர்க்கே இருக்கு, நம்மளுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? இது எங்க இருக்கு? நாங்க பின்னாடி புத்தகத்துக்கு உள்ள என்ன வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமோ? மறைச்சுக்கிட்டு இருக்கேன். அது போல மாயினால மறைக்கப்பட்டதுனால இது பிரகாசமா இருந்தாலும் ரகசியமானது. அந்த அஜ்ஞானம் போனாதான் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ரகசியமான இந்த சாதனங்கள் சொல்லக்கூடியது அப்படின்னு ராஜவித்யா ராஜவித்யம் எனக்கூடியதான அத்தியாயம். இதுல முதல்ல என்ன சொல்ற? முதல்ல இருந்தது ஸ்ரீ பகவான் வாக்கு இதந்து தே குத்திரமும் பிரவக்ஷாமி அனசூயவே ஞானம் விஜான சகிதம் யஜ்ஞாத்வா மோட்சத்தே சிவா. இதுதான் பிரதிஜை பண்ற. முதல்ல இந்த அத்தியாயத்துல என்ன பிரதிஜை பண்றாருன்னா, உனக்கு நான் ரொம்ப ரகசியமான இந்த விஷயத்த சொல்றேன். இதுல அர்ஜுனனை கூப்பிடும் போது எத்தனையோ விதமா கூப்பிடுறீங்க.
ஆனா எந்த விதமா கூப்பிடுறாருன்னா அனசூயவே அப்படின்றாரு. அசூயை இல்லாதவன், பொறாமை இல்லாதவன். இது வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாதனம்னு தெரியது. பகவான் கிட்ட உபதேசம் வாங்கிக்கணும், நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குணம் ரொம்ப முக்கியம்னு தெரியும். எப்பவுமே நம்மளோட மேல இருக்கக்கூடியவா, படிப்புல இருக்கலாம், பணத்துல இருக்கலாம், அந்தஸ்துல இருக்கலாம், ஏதோ ஒன்று அவளுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது அப்படின்னா அவ பண்ணதான தர்மம். பகவான் அவள் இடத்துல ஒரு விபூதி அதிசயத்தோட இருக்கார். இதை முன்னாடியே சொல்றாருங்க. கீதையிலேயே வேற வேற இடத்துல விபூதி மத்தம் தீவதூர்ஜிதமேவா, எதெல்லாம் நீ திறந்ததுன்னு நினைக்கிறையோ அதெல்லாம் எனக்கு சேர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்றார். அப்போ எல்லா இடத்துலயும் நம்ம பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கக்கூடியதான யோக்கியதை இருந்ததுன்னா வேதாந்தத்துக்கு நமக்கு தகுதி இருக்கு. எல்லா இடத்துலயும் பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய யோக்கியத்தை நமக்கு இருந்ததுன்னா அதுதான் பொறாமை இல்லாதது, அசூயை இல்லாதது. அதனால அசூயைன்றது எப்படி வரும்? எனக்கு இருக்கு அவனுக்கு இல்லை, நான் வேற அவன் வேற அப்படின்னு இருந்தா வரும். அப்படி இல்லாம இது எல்லாமே பகவத் ஸ்வரூபம்னு பாக்குறவனுக்கு இன்னொருத்தனை பார்த்து பொறாமையோ கோபமோ வரவே வராது. அதனால அவனுக்கு சூச்சனை பண்றதுக்காக அனசூயவே அப்படின்றார். இது ரொம்ப ரகசியமானது. ஞானம் விஞ்ஞான சகிதம் ஓட்டத்தே அசுபாத். இந்த ஞானமானது விஞ்ஞானத்தோட கூடியிருக்கு. நம்ம சாதாரண விஞ்ஞானம்னா சயின்ஸ்ல வச்சுருக்கோம், விசேஷமான ஞானம். இங்க அப்படி இல்லை. ஞானம் விஞ்ஞான சகிதம், விஞ்ஞானத்தோட சேர்ந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா ஞானம்ன்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம புத்தகம் படிச்சாலே இந்த தத்துவமசின்னா என்ன, ஆந்திரமாசின்னா என்ன, வேதாந்தம்னா என்ன, ஜீவன் யாரு, பிரம்ம யாரு, நமக்கு அடிப்படையான ஞானம் இருக்கு. ஆனா இந்த ஞானமானது நமக்கு அந்த முக்தியை கொடுக்கக்கூடியதா, நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதா இல்லை. அது எப்போ அந்த அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய விசேஷத்தோட இருக்குமோ அதுக்கு விஞ்ஞானம்னு. ஞானம்ன்றது சாதாரணமா புக்கிஷ் நாலேஜ், விஞ்ஞானம்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ். இது ரெண்டுத்தையும் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்றார். நான் உனக்கு சாதாரணமா வெறும் விஞ்ஞானத்தை பற்றி சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது எந்த ஞானம் இருக்குன்னு தெரியாது. நான் உனக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன். ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வ. விஞ்ஞானத்துக்கு ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ வாட்டுக்கு இந்த மாதிரி அர்த்தத்தை சொல்லலாமா அப்படின்னா மேல வருது. யஜ்ஞாத்வா ஓட்டத்தே அசுபாத். எதை தெரிஞ்சுக்கிறதுனால அந்த அசுபமான சம்சாரத்திலிருந்து பிறப்பு இடத்திலிருந்து நீ விடுபடுவாயோ அப்படிப்பட்ட ஞானம் விஞ்ஞானத்தோட சொல்றேன் அப்படின்னு முதல்ல பிரதிஜை பண்ற. அதனால இந்த அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆத்ம தத்துவத்தை பகவான் சொல்ல போறார். இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசம் வரணும். அதுக்கு அவரே சொல்றார், ராஜவித்யா ராஜபுத்தியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் தத்துவம் அவுச்சயம். இதுல 34 ஸ்லோகம் இருக்கு. 34வது ஸ்லோகம் அதுதான் சர்வ சாஸ்திர சாஸ்திரம் தெரியாச்சு. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிருந்தோம். இதுவே ஒரு ஸ்லோகமும் நமக்கு போனஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல டீட்டெயிலா தெரியும்னா வரிசையா முதல்ல இருந்து பாடத்துக்கு வரணும், பாட்டு பாடத்துக்கு வரணும். இப்ப நான் இந்த ஸ்லோகங்கள்ல பாஷ்யத்துல காமிச்சு கொடுத்ததான சுவாரஸ்யமான விஷயம் இந்த சங்கரகீதைக்கு தானே பார்க்கணும். பகவத்கீதைன்றது பகவத்பாதால் எப்படி இதை நமக்கு உபதேசம் பண்ணாருன்றதுக்கு பார்ப்போம். ஆனால் பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை பார்த்துட்டே வரும். இது ராஜவித்யா ராஜவித்யம் இந்த விஷயத்துக்கு பகவான் சொல்ற அது காரணம் நான் சொல்லிட்டேன். இது ஏன் அப்படின்னா பவித்திரம். இந்த ஞானமானது ரொம்ப பவித்திரமானது. பவித்திரம்னா என்ன? கையில போட்டுக்கிறது இல்லை. பவித்திரம்ன்றது பாவனகரம், நம்மள சுத்தப்படுத்தக்கூடியது. நம்மளுடைய பாபங்களை தோஷங்களை போக்குறதுக்கு பவித்திரம் இருக்கு. இந்த ஞானமே நம்மளுடைய தோஷத்தை போக்கும். சாதாரணமா நமக்கு தோஷத்தை போகணும்னா தோஷம் பண்ணுவா, ஹோமம் பண்ணி ரத்தம் இடுவா, விபூதி இடுவா, குங்குமம் இடுவா, மஞ்சள் தெளிப்பா, இதெல்லாம் பண்ணுவா. ஒரு திரவியத்தினால ஒரு சுத்தி வருது, மந்திரத்தினால ஒரு சுத்தி வருது. எனக்கு சுவாரஸ்யமான விஷயம்னா நிறைய பேர் தெரியாது. மீமாம்சா சாஸ்திரத்துக்கு மந்திரத்தை திரவியமே சொல்லுவோம்.
யாத்திரையே ஒரு திரவியம், தத்துவம் ஒரு திரவியம் இல்லை. சரி, இப்ப என்ன இருக்கு நமக்கு? நமக்கு சுத்தமாகணும் அப்படின்னா ஒரு திரவியத்தை வச்சு ஒரு சம்ஸ்காரம் பண்றதுன்றது, கங்கா ஜலத்தை புரோஷனம் பண்றது, கோமய புரோஷனம் பண்றது, இவைகள்லாம் தெரியும். இது விஷயம் எப்படின்னா, இது தெரிஞ்சிருந்தாலே நமக்கு சுத்தம் வரும். அப்படிப்பட்டனால ஞானத்தினாலேயே நமக்கு ஒரு சுத்தி கிடைக்காது. அதனால இது பவித்திரம். அதனால இதான் உத்தமம், ரொம்பவும் சிறந்தது. பிரத்யக்ஷாதகமம், பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கக்கூடியது. நீங்க பிரம்மம் பிரத்யட்சம் இல்லையேன்னு கேட்கிறாரு. அனுபவிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இது ரொம்ப விருப்பம் தெரிஞ்சுக்கிற விஷயத்தோட இருக்கிற விஷயங்கள்ல நம்ம அனுபவித்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பிரத்யக்ஷாதகம். இது சம்சாரத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இது தெரிஞ்சுக்கிறதுனால சம்சாரம் நமக்கு எதனால வருது? தர்மத்தினாலையும் அதர்மத்தினாலையும் சம்சாரம் வரும். புண்ணியம் பாபம் ரெண்டுத்தினால சம்சாரம் வரும். வெறும் புண்ணியம் மட்டும் வெறும் பாபம் மட்டும் இல்லை. பாபமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம்னாலும் சம்சாரம் போகும். இல்லைன்னா நமக்கு அடுத்த பிறவி வந்துடும். சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த பிறவி வரும். ஏமாந்து போய் ஒரு சின்ன பாபத்தை பண்ணோம், அது திரும்பவும் துக்கத்தை கொடுக்கும். அந்த சூழல்ல தப்பிக்க முடியாது. கர்மாவே இல்லாம இருந்தாதான் முக்தி. ஏன் இப்போ உங்களுக்கு புண்ணியம் பாபம் ரெண்டும் வந்துட்டே இருக்கு. புண்ணியம்ன்றதுக்கு தர்மம்னு பேரு, பாபத்துக்கு அதர்மம்னு பேரு. சம்சாரன்றது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை. இப்ப தர்மம் இல்லைன்னா என்ன? தர்மம் இல்லைன்னா அதர்மமும் வந்துருமோ? தர்மம் ஒரு விஷயம் தர்மம் இல்லைன்னா அதர்மம்னு வந்துடும். இது அதர்மமும் இல்லை. அப்ப அதை எப்படி சொல்லி காட்டணும் அப்படின்னா, தர்மியம் சொல்றாரு. தர்மா தனபேட்டை, இது தர்மம் கிடையாது, ஆனா தர்மத்தை மீறாகுது. தெரியலையே அப்படின்னா, உங்களுக்கு தர்மம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து உங்களுக்கு புண்ணியம் சுத்தத்தை கொடுக்கும். இது தர்மத்துக்கு வேறானதுன்னு சொன்னா உங்களுக்கு பாபத்துக்கு கொண்டு துக்கத்தை கொடுக்கும். இது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. இந்த வேதாந்த ஞானமாவது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது, சுகத்தையும் கொடுக்காது. எப்படிப்பட்ட சுகம்? ஸ்வர்காதி சுகத்தை கொடுக்காது. அதனால இது தர்மத்துக்கு மீறாது, தர்மத்தோட வேறானது. அதனால அதர்மம் கிடையாது, இது தர்மத்தை மீறாது, அதர்மம் இல்லைன்றதுனால தர்மியம் அப்படின்னு போட்டார். தர்மாதன பேதம், தர்மத்தை தாண்டாதது. தர்மம் இல்லை ஆனா தர்மத்தை தாண்டாது அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை அறிப்பதா தர்மியம். தூக்கமும் கருத்தும் இது பண்றதுக்கு ரொம்ப சுகமானது. சில சாதனங்கள்லாம் இருக்கு, யோகம்னு இருக்கிறோம். யோகத்திலிருந்து வரக்கூடிய பிரயோஜனங்கள்லாம் ஆச்சரியமான பிரயோஜனங்கள். அதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும்னு தோணும். இந்த மந்திரங்களை பத்தி இருக்க மந்திர சாஸ்திர புத்தகங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை இத்தனை நாள் இவ்வளவு ஜபம் பண்ணா உங்களுக்கு இந்த பலம் தான் வரும் அப்படிங்கிற நமக்கு மனசுல தோணும், நம்மளும் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. அவ 48 நாள் இல்லைன்னா 6 மாசம் 3வது நாளே நமக்கு போகணும்னு தோணும். ஏன்னா அது பணத்தான ஒரு யோகியமா வரணும் வந்து பண்றது அவ்வளவு கஷ்டம். அது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு அந்த யாகம் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டம். யாகம் கஷ்டம் மட்டும் இல்லை, யாகத்துக்கு யோக்கியத்தை சம்பாதிக்கிறதே கஷ்டம் நமக்கு. அதனால அதெல்லாம் பண்றது கஷ்டம். உத்தமமான பலனை கொடுக்கறது. ஆனா இது சுகம் கத்தும். இப்போ ஒரு சந்தேகம் வரும், சுத்தம்னு சொன்னதுனால என்ன ஆகும்? சாதாரணமாவே நமக்கு லோகத்துல ஒரு விஷயம் சுகமா பண்ணி முடிச்சிட்டோம்னா அதனுடைய பலன் மேலே நமக்கு விசுவாசம் இருக்காது. சரிங்களா? பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு டாக்டர் கிட்ட போறோம், ரொம்ப நேரம் கியூல இருந்து அவரை பார்த்துட்டு ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம், 2 மாத்திரை ஒரு டானிக் எழுதிது, நல்லா தூங்குவோம், நல்லா வேலைக்கு சாப்பிடுவோம், ஒரு ரெஸ்ட் எடுவோம், சரியா போயிடும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வராது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு அது எனக்கு தான் தூங்குவோம், இது ரொம்ப சர்வசாதாரணமா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நம்ம சொல்லி வெளியில ஆத்துல சொல்றோம், ஒண்ணும் இல்லை டாக்டர் சொல்லிட்டாருங்க, அன்னைக்கு தலை சுத்திட்டுன்னு சொன்னீங்களா, அந்த டாக்டர் கிட்ட சொன்னீங்களா, உங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி வருது, அது இவ்வாறு நம்பிக்கை வராது. டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் விஷயம் தெரிஞ்சவர், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லைன்னு சொன்னா நமக்கு நம்பிக்கை. ஒரு ஸ்கேன் ஒரு எக்ஸ்ரே இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னாலும் நமக்கு சரியா போயிடும்னு சரியா போயிடுமான்னு அப்ப கேட்போம். 2 மாசத்துக்கு அப்புறம் பாருங்கன்னா ஒரே சந்தோஷம்.
2 மாசத்துக்கு சரியா போயிருக்கும், ஒண்ணுமே இல்லை. ஆனா அதே டாக்டர் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நமக்கு டாக்டர் மேல விசுவாசம் கிடையாது. சுகமான சுகசாத்தியமான விஷயமானது அல்ப பலத்தை கொடுக்குன்றது எல்லா விஷயத்திலையும், நம்புறதுலையும் அப்படிதான். ஒரு ஜோசியத்துக்கு போய் என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் சரியா போச்சு, நீங்க வந்து உங்க காரியத்தை பாருங்கன்னு நம்பிக்கை இல்லை. ராமேஸ்வரம் போய் இது பண்ணிட்டு வாங்க, அவர் சொன்ன உடனே ஒரு ப்ராப்ளம் சரியா போனா போல ஒரு கிரமம் உண்டு. ஏன் நமக்கு வந்து கஷ்டமான சாத்தியமான விஷயம்தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ரொம்ப சாதாரண விஷயம் நமக்கு நல்ல பலனை கொடுக்காது. எல்லா இடத்துலயும் தெருக்கோடியில ஒரு பிள்ளையார் இருக்கு. இந்த ஊர்ல பிள்ளையார் கோயில் இல்லாததான ஒரு பேட்டையே கிடையாது. இல்லையா? அந்த அந்த கணபதி எப்படிப்பட்டவர்? தோப்பத்து விபத்து சம்ஸ்கிருதிகளோ பிரபஞ்சத்துக்கே காரணமான எந்த பரமேஸ்வரனானவர் திருப்புர சம்ஹாரம் போகும்போது அவருக்கே விக்னத்தை பண்ணி விக்னத்தை போக்கக்கூடியதான மகாகணபதி தான். ஏன்னா நம்பாத்து திருமுனையில் இருக்க பிள்ளையாரும் அவருக்கு எடுத்தல் பண்ண பிள்ளையாரும் வேறையா? ஒரே பிள்ளையார் தானே. யாராவது வந்து ஜோசியர்கிட்ட போயிட்டு திருப்பதி பிள்ளையாருக்கு வந்து ஒரு தேங்காய் பொங்க எல்லா பிரச்சனையும் சரியா அப்படின்னா நம்ம நம்புவோமா? அந்த ஜோசியரை நம்ப மாட்டோம். இது கார்த்திகோ ராமேஸ்வரம்போ அப்புறம் இந்து கோவிலுக்கு போய் இத்தனை பரிகாரம் பண்ணுன்னா நம்புவோம். ரொம்ப சுலபமான காரியமா இருந்தாலும் நமக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கை வராது. ஆனா வேதாந்தம் அப்படி இல்லை. சுத்தம் சக்தி அவ்வியம் இது கொடுக்கக்கூடியதான பலன் வந்து அழிவில்லாததான பலன். அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்க வந்து கர்மாவனாலேயோ திரவியத்தினாலேயோ வேற எதுனாலேயோ காலத்தினாலேயோ சாதிக்க வேண்டியது உங்களுக்கு சாதன விஷயங்கள் அவ்வளவு வேணும். அது வந்து கஷ்ட சாத்தியமா இருந்ததுன்னா அதிகம் பலம்னு நீங்க வச்சுக்கலாம். இது ஒண்ணுமே இருந்தது. கண்டாரன் உங்களுக்கு நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். இது வெறும் ஒரு அஞ்ஞானம். பிரிஞ்சலை பார்த்து ஒன்றையும் புரிஞ்சிருந்தது போல நம்ம தப்பா புரிஞ்சிருந்துட்டோம். அது புத்தி கொஞ்சம் லேட்டா அப்படி தட்டி விட்டா சரியா போயிடும். அதனால சுத்தம் கட்டும் அவ்வியம் எதுக்கு விஷயத்தை இல்லாம இதுக்கான பிரதிக்கு பூர்வ பீட்டிகை உத்தாரணம் சொல்றோம் அப்படின்னா இது வந்து முழு வேதாந்தத்துக்கும் பொருந்தும். இந்த அத்தியாயத்துக்கும் இல்லை, முழு வேதாந்தத்துக்கும் இந்த விசுவாசத்தோட வந்து நம்ம இது பண்ணா நமக்கு ரொம்ப பண்றது கஷ்டம் கிடையாது. வேதாந்தம்னா கஷ்டம் அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்மளே ஒரு சம்சாரமே ஒரு பிரமம் அழுத்தினால வந்தது. அது இந்த பிரமத்தை போக்கடிக்காம இருக்கிறதுக்காக, நம்மளை விட்டு மாயை போகாம இருக்கிறதுக்காக மாயை நம்மளுக்கு இன்னொரு மாயை உண்டு பண்ணிருக்கு. அது என்னன்னா வேதாந்தம் கஷ்டம் அப்படின்றது ஒரு மாயை உண்டு பண்ணிருக்கு. அப்பதானே அது சௌக்கியமா இருக்கும். வேதாந்தம் ரொம்ப சுலபம்ட்டா எல்லாரும் போயிடுவோம், மாயை காணாம போயிடும். அதனால மாயை என்ன பண்ணிருக்கு, நம்ம எடுத்து வச்சுக்கணுன்றதுக்காக நம்மளை ஏமாத்தத்தை புதுசா இன்னொரு மாயை உண்டு பண்ணி வேதாந்தம் கஷ்டம் அப்படின்னு நமக்கு ஒரு பிரமத்தை உண்டு பண்ணிருக்கு. ஆனா வேதாந்தம் கஷ்டம் கிடையாது, சம்சாரம் தான் கஷ்டம். இப்போ இந்த புத்தகம் இருக்கு, இது புத்தகம் தானே அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாருமே ஆமான்னு சொல்லப்படுறோம். இது புத்தகம் கிடையாது, இது டேப் ரெக்கார்டர்னு பாருங்க, இது டிவின்னு பாருங்கன்னு சொன்ன அது உங்க மனசுல வாங்கிக்கிறது கஷ்டம். ஒரு விஷயத்த வேறையா பாக்குறது தான் கஷ்டம். ஏன் ஆத்மாவா பார்க்கறதுக்கு கஷ்டமே படக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏமாந்துட்டு இருக்கோம். அதை விடுன்னு சொல்றது சாஸ்திரம். அவ்வளவுதான். நீ என்ன நினைச்சிருக்கோ அதை விடு, இதுன்னு கூட சொல்ல வேண்டாம். நீ என்ன மனசுல விட்டுருக்கோ அதை விட்டு, அவ்வளவுதான். அப்போ வந்து அது சுலபம் தானே அது. அதனால வேதாந்தம் கஷ்டம் கிடையாது, சம்சாரம் தான் கஷ்டம். ஆனா நம்ம அது பழகி போனதுனால வேதாந்தம் கஷ்டமா நமக்கு தோன்றுது. அதனால சுதுபம் தத்துவம் அவ்வியம். இப்போ இதுக்கு இவ்வளவுதான் சொல்றேன். எல்லாருக்கும் இதுல நம்பிக்கை வருதோ வேதாந்தம் அவ்வளவு சுலபம், நம்ம இதை சுதுபம் தத்துவம் அவ்வியம், நான் எத்தனை வருஷமா கிளாஸ் வந்துருக்கேன், எனக்கு ஒரு டிஃபரன்ஸும் தெரியலையே அப்படின்னா கொஞ்சம் பயமுறுத்துறா பகவான். அஸ்ரத்ததானா புருஷா தர்மத்தியாஸ்ய பரந்தப. இந்த விஷயத்துல உனக்கு அஸ்ரத்த வேதாந்தமானது உத்தமமான பலனை கொடுக்கும். அது வந்து உனக்கு சுத்தமானது, பண்றது தப்பம் கிடையாது, சாஸ்வதமான பலனை கொடுக்குங்கிற விஷயத்துல இந்த மோகத்தோட்ட விஷயத்துல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அஷ்டதானா புருஷ அஸ்ய தர்மத்திய, இந்த வேதாந்தத்துல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிரட்டுற அப்பிராப்திய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வத்மனி. அப்போ நீ என்ன என்னைக்குமே அடைய போறது இல்லை, எப்பவும் திரும்புதலும் சம்சாரத்துல
மிருத்யுயுக்த சம்சாரம். மிருத்யு சம்சாரம்னு கீதாச்சாரியர் சொல்றது. ஆச்சாரியர் என்ன பண்ற, மிருத்யுயுக்த சம்சாரம், மிருத்யோட சேர்ந்த சம்சாரம். சம்சாரம்னா நம்ம சாதாரணமா மேல போறது கீழே வரும் அதுக்கு. ஆனா அதுல நமக்கு இருக்கக்கூடியதான பயம் என்ன அப்படின்னா, மரணத்துக்கு தான் பயம். யாருக்குமே அடுத்த பிறவியை கண்ட பயம் இல்லை. சொல்லுவான் எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அடுத்த பிறவியை கண்டதான பயம்ன்றது இல்லை. எல்லாருக்குமே இப்பவே மரண பயம் இருக்கு. சாஸ்திரம் படித்தவாளுக்குதான் அடுத்த பிறவியில பயம் இருக்கு. சாதாரண ஜனங்களுக்கு அடுத்தது, எனக்கு அடுத்தது அந்த ஊர்ல அந்த மாதிரி கிடைக்கிறதோ பௌக்கியம் வேண்டவே வேண்டாம். நான் அடுத்த பிறவிலையும் உங்களோடதான் சேர்ந்து பிறக்கணும், இப்பவே உங்களுக்கே நான் பத்தாவா வரணும், உங்களுக்கே நான் பாதையா வரணும், அதெல்லாம் பேசிக்கிறாலும் இல்லையோ, நடக்குமா நடக்காதுன்ற வேற விஷயம். ஆனா அடுத்த பிறவி இப்படி வேணும்னு வேண்டவா இருக்காலும் இல்லையோ. ஆனா அவளே கூட தெரியுமா, உனக்கு அடுத்த பிறவி இப்படி வேணும்னா முதல்ல நீ தாண்டி பண்ண கிளம்புறியான்னு கேட்டா பயம். அதனால மிருத்யு தான் பயம். அதனால நிறுவன சம்சாரம் சொல்லலாம் மிருத்யுக்க சம்சார, மிருத்யு சம்சார வஸ்மி அப்படின்னு சொல்றாரு. இதாச்சா இது இந்த பூர்வ கேட்டுக்க முதல்ல பண்ணி ஆகணும்னு சொல்லியாச்சு. பண்ணலைன்னா என்ன கஷ்டம்னு சொல்லியாச்சு. சாதாரண இப்படிதான் ஒரு விஷயத்த நமக்கு சொல்லணும்னா வயசுக்கு பண்ணலைன்னா என்ன ஆகும், இது பத்தி சொல்லியாச்சு. விஷயம் இல்லை மன்மனாபாக அது சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்திலே இந்த 2 ஸ்லோகம் தான் தத்துவத்தை சொல்றது. மயா ததமிதம் சர்வம் ஜனத அவ்யக்த மூர்த்தினா மத்தானி சர்வபூதானி ததாஹம் தேசவஸ்துதः யதவஸ்தானி பூதானி பஸ்திமே யோகமைஸ்வர பூதத்தின்ன பூதத்தோ மமாத்மா பூதபாலனா. பாஷ்யத்துல ஒவ்வொரு பதமா பார்க்க வேண்டியது சாரமா நினைச்சே. பகவானுக்குள்ள மயா ததமிதம் சர்வம், என்னால இந்த முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கு, இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னால வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம். இந்த வெளிச்சம் முழுக்க வியாபித்து இருக்கு. இந்த இடம் வேற வெளிச்சம் வேற. இங்க காத்து முழுக்க வியாபிச்சிருக்கு, இந்த இடம் வேற காத்து வேற. அப்படி கிடையாது. இது பகவானுடைய சுரூபமே தான். அவருடைய பிரகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுல உலகங்கள் தான் தோன்றுது. அதனாலதான் உடனே கூட அவ்யக்த மூர்த்தினாமயா இதம் சர்வம் ததம். நான் வியக்தமா இல்லை. மயா அப்படின்னா அர்ஜுனனுக்கு யார் தோணும், எழுத்துக்கூடியதான கிருஷ்ணனை தான் தோணும். நான் இதெல்லாமே நான் தான் வியாபிச்சிருக்கேன் அப்படின்னா கிருஷ்ணன் எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கான், அவன் எப்படி எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அப்படி இல்லை. அவ்வியக்தமான என்னுடைய சுரூபத்தினால, அவ்வியக்த சுரூபத்துக்கு அவ்வியக்த மூர்த்திங்கிற மூர்த்தியினாலே ஒரு மூர்த்தி அவயம், ஒரு வடிவத்தை கொண்டது. அவ்வியக்தனா வடிவம் இல்லாதது. இங்க அவ்வியக்த மூர்த்தினான்னு சொல்றது. யோசிக்க முடியாது. இப்ப நான் சொன்னது போல வாயு போல இல்லை, பிரகாசம் போல. பகவான் வியாபிச்ச இடம் வேற, வியாபிச்சதான பகவான் வேற. போல இந்த ரூபம் தீவிர பிரகாசம் வீட்டு பொருள் வருது. அப்படி வராது. அதனால கிட்ட அத்தாவி தருவம் உண்டாக்கி எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வெளியிடத்துல இருக்குது. நான் அவரை எடுத்து இல்லை. இங்க மகாபாரதத்தில் பாரதத்திற்கு மகாபாரதனுடைய யாத்திரையில யாத்திரையில அவர் எழுதும்போது நான் வேகமா எழுதணும் அப்படின்னா இத்தனை விஷயங்கள், அதாவது 4 வேகத்துல இருக்கக்கூடியதான எல்லா தர்மத்தையும் சேர்த்து ஒரு இது எல்லாருக்கும் போய் சேர்ற போல எழுதலாம். அப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. இதை நான் எழுதணும்னா நான் சொல்ல எழுதுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். பிரார்த்தனை சொல்லிட்டு சரி மகாபாரதத்தின் பிரார்த்தனை பண்ணிட்டா கணபதி வந்த இவர் என்ன அப்படின்னா அவர் இதாருக்கு நிதானமா போகக்கூடியவர். அவர் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வேகமா செயல்படுவார். பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதை தவிர இது எல்லாத்துலையும் நிதானவர். யாத்திரைக்கு என்னமோ அவரை பார்த்து கொஞ்சம் தெரியாக்கம் வரணும்னு தோணுது. நான் சொல்லுவேன், நீ நடுவில் நிஷ்டானம் வேணும் அப்படின்னு. நிஷ்டானம் வேணும் புரிஞ்சுட்டு எழுதணும் அப்படின்னு. நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுட்டு எழுதணும் அப்படின்னு. நான் புரிஞ்சுட்டு எழுதுறேன். ஆனா நடுவில் நிச்சுன்னா நான் விட்டு போட்டுவேன் அப்படிங்க. ஆக்சுவலா இருக்கிறது பாதி காரணத்தை ஒத்து பார்க்கறது ரொம்ப இஷ்டமான விஷயம். இந்த காவிரியோட கதை அங்க வந்தது. அதனாலதான் இன்னும் கரெக்டா இருக்கு. அந்த பாதி காரத்தையும் விட்டு போவ ஈஸியாகவே முடிச்சு கொடுத்தாரு. இத்தனை போறதெல்லாம் அரேஞ்ச் பண்றது
அதை எடுத்து அழிக்கணும்னா எல்லாம் உணர அவர் என்ன 1000 பாக்குறேன் பார்த்தா போன இருக்கு. ஆனா அது என்ன பண்றதுல கலைஞர் அதாவது நமக்கு ஏரிக்கெல்லாம் வீட்டில் அறிவு பண்றது இது விளையாட்டால யார சொல்றதே தெரியும். மொத்தமே சொல்லுவாங்க எல்லா ஆணிகளுக்கு எல்லா மூட்டைகளும் எங்க இடத்துல இருக்கு. நான் அதை கருத்து இல்லை. இதைக்காக நான் அடிப்படையே ஆதாரமா இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் தாங்குறேன். இதுனால நகரத்தாணி முடியாது. இந்த பிராணிகள் இந்த மூட்டங்களை எல்லா இடத்துல இருக்கு. நான் இடத்துல இல்லை. இது எதுவும் இடத்துல இல்லை. இது ஒரு விஷயம் வந்துடும். எல்லாமே வந்து பகவானிடத்துல இருக்கு. பகவான் இடத்துல ஆதாரம் இல்லை. பகவானுக்கு ஆதாரம் இல்லை. எல்லாருக்கும் பகவான் இருக்கு. அப்ப பகவானுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னா அப்படின்னா இப்போ நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு ஆதாரம் பார்க்குற ஆதாரம் இருக்கு. எனக்கு தூக்கிறது நான் ஆதாரம் இருக்கு. இப்போ ஊர் அது போல எல்லாத்தையும் பகவான் தாங்குறாருன்னா பகவான் யாரும் தாங்கல. அந்த கேள்வி ரொம்ப மிதம். என்னை யாரும் தாங்குறது இல்லை. அப்ப ரெண்டு இல்லை. அந்த ரெண்டு எது ரெண்டாவது அதுவும் இல்லை. அப்ப நீதி இருக்க போகுங்க. அத்தகைய அவருக்கு நட்டமாட்டாங்க கொடுத்தாங்க. இந்த மூணு எல்லா மூட்டங்களும் சரி. அப்ப நீங்க நாளைக்கு ஆனா இந்த எல்லா மூணும் அதே இல்லை. அப்ப முதல்ல இயற்கை சொல்லியா இருந்தாலும் அது என்னோட யோகத்தினால இல்லை. வாஸ்தவமா பொருள் எதுவும் இல்லை. என்னோட யோகத்தினால இல்லை. அப்படின்னு அத்வைதத்தை நிச்சயமான சுலபமாக இருக்கக்கூடிய மூலதத்து நகமூலத்த ஆத்மா மூலமான எல்லா வார்த்தைகளை தான் வாங்கணும். இதுக்கு எட்டாங்க. இதெல்லாம் நாம கேட்டா ஆகாசம் தோணித்து வாயு சர்வத்திரமான சர்வாயுதானி மொத்தானி கூடாது. நான் புத்தகம் சொல்ல வேற இப்ப எப்படி ஆகாசத்துல எல்லாமே வாயு இருக்கும். அது போல எல்லாம் வாழ அர்த்தம் இருக்கும். வாழை இருக்கு தெரியல கொஞ்ச நேரத்தில் கொண்டு போகுது. அது போல இந்த கூட்டங்கள் இருக்கு. ஒரு யோகம் அனுமையினாலும் இது இருக்கு. நான் தன்னோட அனுபவங்களை ஞானம் இருக்குதுன்னா இதுதான் இதுவே இல்லை. சர்வபூதானி கௌமியே பிரசுத்தனியாந்தி மாநிலாம் கற்பனையே கொடுத்தாலே கல்பாரும் ஞானம் எல்லாத்தையும் நான் தான் திருப்பி பண்றேன். கல்பத்தினுடைய ஆரம்பத்துல நாங்கள் எடுக்க அப்போ ஒரு கேள்வி நானும் கேட்கிறேன். கிடையாது இதுவும் போது அடுத்தது தான் எதமான இப்போ அது கேள்வி வரலாம். இது தந்தையான ஈடுபாடுதான். நானே எத்தனை போட்டு நான் ஒண்ணு பார்த்தேன். அதுக்கு தாத்தா அவங்க நிலைக்கு அனுபவம் அவரும் புதிய சத்தத்தை கொடுத்து வர்றாரு. அப்ப அவங்க எவ்வளவு பெரிய மக்களாக இருக்கும். அப்ப நீ பார்க்கறது நான் சமைத்து பெரிய வித்தியாக இருக்கு. கர்மான தானே அபிமானி இவர்கிட்ட நீ கர்மா பண்ண அந்த கர்மா உன்னை கட்டி கொடுக்க. நான் பண்ணக்கூடிய கர்மா என்ன கட்டி கொடுக்காது. என்ன வித்தியாசம்? நம்ம அஜானத்தினால கர்மா பண்ணிடுவோம். அது ஞானத்தோட வந்து நமக்கு யோகத்தான். அதனால அவருக்காக தங்கத்தமாகாது. மொத்தமான தானி கர்மான இவர் நன்றி தருவிப்பேன். அவர் அப்ப இது முக்கியமான போகும். கஷ்டத்து நியாயமோ தெய்வம் நீங்க எந்தெந்த தெய்வத்தை எத்தனை உருவாக்குறோ அப்படிப்பட்டதான அதனாலதான் திருமணத்தை பாவம் வந்து சீதா கல்யாணத்தோட பாவம் நீங்க கொடுக்குறாங்க. பாரதி கல்விக்கு சேர்க்க கொடுக்குறாங்க. அந்தந்த பிரயோஜனத்தை அந்தந்த விதமான தேவையை அதிர்ஷ்டங்கள் தான் நித்தமுக்கி இந்த வழியுள்ள வழிபாடு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்றது அது ஒரு சரிக்காக ஒரு பக்கத்தை எடுக்கிறது. நம்ம பகவான் வேதாந்திகள் பகவான் எப்படி தியானம் பிரிமத்தைகள் தியானம் பண்ணிருக்கார். ராமனுக்கு தியானம்
நான் உதாரணமா இருக்கேன், அவருக்கு முழுக்க நான் பேசி பார்க்கிறேன். ஆனா நான் உதாரணமா இருக்கேன். உதாரணம் தான் பண்ணக்கூடிய கர்மாவிலிருந்து வரக்கூடிய பலன் தான் சத்து தான். இங்க மாத்துல வச்சுருந்தா அவர்களுக்கு சத்தியம் உபயோகிக்க மாட்டார். அப்ப அவரோட கர்மாதான் அந்த பலன்ல அஞ்சானது அவன் ஏன் கொண்டாட அப்படின்ட்டு நீங்க உன்னுடைய பாவனை அடையலாம், நீ அதை அடைஞ்சிட்டு வரணும். கர்மா மட்டும் வந்து பலன் மறுபடி வரப்போகுது. இல்ல கர்மா பலன் ஈஸ்வரன் சொல்றாரு, நீ பலன்களை கவனிச்சுன்னா கர்மாவுக்கு வரணும், ரெண்டுமே வரப்போகுது. உதாரணீன உதாரணீனம் அதற்கான தேர்வு வரணும். நான் அந்த கர்மாக்கள் பற்றியிருந்தாங்க நான் உதாரணமாக இருக்கேன் அப்படின்னு அதை எப்போதும் வருது. சாதாரண ஒரு சோகம் பண்ணி வேற ஒரு திருப்தி இருக்கும். வாழ்க்கையோட கூட இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் பார்த்துட்டு ஈஸியா நம்ம வச்சு எந்தெந்த விஷயத்தை நாம் உள்ள கொண்டு போகணும்ன்றது பார்க்கலாம். அவர்களுடைய கருத்து இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் போது எல்லா சொல்லுவாங்க அதை பார்த்து போகலாம் பார்த்து வாங்கியது அதை இது என்ன வெற்றி கொடுக்க அது தனிதான் ஆகும். ஆனா இந்த மாதிரி முக்கியமான ஒரு திருப்திகள். சரி, இப்போ உதாரணம் எப்படி உதாரணம்